ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னங்க எல்லோரும் டெக்கரேஷன் ப்ரிப்பரேஷன் பிஸியாக இருக்கீங்களா? உங்களோட கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நம்ம சேனலில் நான் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது ஒரு கிறிஸ்மஸ் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் என்னால் இன்னும் அடுத்தது பண்ணணுன்ற மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆனியன் சிக்கன் ரோஸ்ட். இதுக்காக நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மேரினேட் பண்ணி 1 to 2 hours பக்கம் நம்ம இதை ஊற வைக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் கூடவே ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பொடி ஆட் பண்ணணும். இது இவ்வளவும் ஆட் பண்ணி சிக்கனில் நல்லா மசாஜ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 1/2 an hour ஊறணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வெளியில் இப்போ உடனே பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1 or 2 hours நீங்கள் வெளியில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் அதை விடையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த போட்டிருக்கிற மசாலாஸ், இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சீக்கிரமாகவே இந்த சிக்கனுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் மேரினேட் பண்ணி முடிச்சுட்டேன். நல்லா எல்லா சிக்கன்லேயும் கோட் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஆனியன், இதில் ஆனியன் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். கொஞ்சம் ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கு பிறகு சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் இதில் கரம் மசாலா நான் யூஸ் பண்ணல. இது பெப்பர் பவுடர், சரியா? அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இது நீங்கள் பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கான கூட்டு ரெடி பண்ண போகிறோம். ஒரு அடி கட்டியான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எண்ணெய் புது எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை நம்ம கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணணும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரம் மசாலா கிடையாது, பச்சை மிளகா கிடையாது, அப்புறம் மல்லிப்பொடி நான் இதில் ஆட் பண்ணலை, சீரகப்பொடி ஆட் பண்ணலை, அப்புறம் மெயினான அந்த நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம பொதுவாக சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நிறைய எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 ஏலக்காவும் மட்டும்தான் இந்த மசாலா அரைக்கும் போது சேர்த்து அரைக்கிறது. மற்றபடி எல்லாமே இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம்ல, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். இந்த வெங்காயம், அப்புறம் தக்காளி பழம், இது மட்டும்தான். இப்போ இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். அதாவது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. நீங்கள் மூடி வச்சு கூட குக் பண்ணலாம். ஆனால் இடைக்கு நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும்ல, அதனால் நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆனியன் அப்புறம் நம்ம போடுற டொமேட்டோலாம் நல்லா குக் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ரோஸ்ட் நிறைய விதமாக பண்ணுவாங்க. தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டைல் இருக்குது. இது ஆக்சுவலி கேரளாவில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா, இல்லை இந்த மாதிரி இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு நான் இதில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நல்லா குக் ஆயிடுச்சு.
இது இன்னும் குக் ஆகணும். இது கொஞ்சம் குக் ஆனோடனே இங்கே பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து காஷ்மீர் சில்லி, நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கு இவ்வளோ சேர்த்து நல்லா மையாக அரைக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது. இப்போது இந்த குக்காய் இருக்கிற ஆனியனில் இதை போட்டு இதோட பச்சை வாசனை வந்து ஃபுல்லாக போகணும். அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இது வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆக்க வேண்டாம், எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து பச்சை வாசனை ரொம்ப ராவாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா குக் ஆகணும். ஏன்னா மசாலா பொடி எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். நம்ம இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணோன்னா அது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணுறோம். இதில் ஒரு ட்ராப் கூட நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த எண்ணெய், இந்த ஆனியனுக்கு கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தனியாக போட்டால் கூட நமக்கு கரிஞ்சு போயிடும். இப்போ ஆனியன் இருக்கிறதுனால இது வந்து கரியாது. இன்னொன்று, இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் லைட்டாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். அப்போ நமக்கு லைட்டாக எண்ணெயும் பிரியும். அப்போ நமக்கு இது ஓரளவு குக் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம நினச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக சைட்லலாம் எண்ணெய் பிரிகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சைட்லலாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். இது இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கு கூட வந்து நம்ம இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம இந்த ஆனியனும் அப்புறம் மசாலாவும் வதக்கணும்ல, அந்த டைம் ஒரு வேளை கொஞ்சம் அடிப்பிடிச்சு இருந்தால் கூட இந்த டொமேட்டோ போடும்போது அது சரியாயிடும். ஏன்னா டொமேட்டோவிலேருந்து வாட்டர் கண்டென்ட் வரும்போது அதெல்லாம் சேர்ந்து இது மிக்ஸ் ஆகும்போது அந்த அடிப்பிடிச்சதெல்லாம் மாறிடும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மூடி போட்டு குக் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா மேஷ் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு கூடவே நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் இருக்குதுல்ல, இதில் வந்து நான் 3 வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 பாகம் வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். 1/4 பாகம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக. இதோட சேர்த்து குக் பண்ணும்போது அந்த ஆனியனோட ஃப்ளேவர் வந்து இந்த மசாலா கூட இறங்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. எப்படி குக் ஆகணும்னா ரொம்ப மேஷ் ஆகணும். இது எதுவும் இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் ஆகணும். மூடி போட்டு குக் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் இடைக்கிடைக்கு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அடி பிடிச்சதுன்னா நம்மளோட டேஸ்ட் வந்து வராது. நமக்கு அந்த ரோஸ்ட்டுக்குள்ளே டேஸ்ட் வராது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் கொதித்த தண்ணி இருக்கும்ல, நல்லா ஹாட் பாயில் ஆன வாட்ரு, அது மட்டும் ஒரு 1/2 கப் மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியும் எனக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கூட குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன சின்ன இது கூட லம்ப் கூட இல்லாதது மாதிரி நான் பார்க்கணும். நான் இது வரைக்கும் இதில் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. ஸோ நல்லா அந்த எண்ணெயிலே குக் ஆகணும். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். இந்த சிக்கன் ஊற வச்சதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சிருக்கும். இன்னொன்று, இப்போ நம்ம குக் பண்ணும்போது இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் வந்து இந்த கிரேவி கூட இறங்கும். ஸோ நம்ம வந்து அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க தேவையில்லை.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனோட எல்லா பார்ட்லேயும் வந்து அந்த மசாலா வந்து கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி இதை கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்கள். இன்னும் தண்ணி விடும். ஸோ நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஒரு விஷயம் என்னென்னா, பாத்திரம் வந்து கொஞ்சம் கட்டியான பாத்திரமாக நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறது வந்து கம்மியாக இருக்கும், இல்லைனா அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் தின்னான பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுகிட்டே தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் சிக்கன் மட்டும் குக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டைமே நீங்கள் இறக்கிக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும், அதுக்காக நான் இன்னும் சிக்கன் குக் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டு எடுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிறது மட்டும் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் மூடி போட்டு குக் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு சப்பாத்தி அப்புறம் வந்து நான் அதுக்கு கூட எல்லாம் சர்வ் பண்ணணுன்னா கொஞ்சம் கிரேவியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைமே நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இல்லை வந்து ரைஸ் கூட எல்லாம் சர்வ் பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து கீ ரைஸு இல்லைன்னா வந்து பட்டர் ரைஸ் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது சிக்கன் பிரியாணி எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு கூட நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.